ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஷப்தினா. சுவையும் ஆரோக்கியம் இந்த கமகம சமையல இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி என்ன? உருளைக்கிழங்கு மசாலா சாதம். ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ண போகிறோம். இங்கே வேக வச்ச உருளைக்கிழங்கு இருக்குது. இது ஒரு சின்ன கான்செப்ட்டில் நான் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன். அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த ரெசிபி பண்ணலாமே சொல்லிட்டு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். இதில் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் போட்டு லைட்டாக அப்படி வதக்கி அதுக்கப்புறம் ரைஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிள் தான். இது கொஞ்சம் லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி வர மாதிரி இருக்கும். ஆனால் சுட சுட சாப்பிட்றதுக்கு தி பெஸ்ட் ரெசிபி. ஐம் ஷூர் டெஃபினட்டாக அவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். பண்ண ஆரம்பிச்சலாமா? அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்துங்க. உருளைக்கிழங்கு மசாலா சாதம் தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 1/4 கிலோ, வேக வச்ச சாதம் தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, மல்லித்தூள் 3/4 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன், சின்ன வெங்காயம் 10 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3/4 டீஸ்பூன், எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு. இப்போது இந்த உருளைக்கிழங்கு மசாலா சாதத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், அடுப்பு ஆன் பண்ணி நம்ம ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய், அதாவது அந்த கிழங்கு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய், சரிங்களா? ரீஃபண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் சூடான பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இல்லை அந்த கடுகு உளுத்தம்பருப்பு தாளிப்பு போட்டு உருளைக்கிழங்கு போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த உருளைக்கிழங்கு பாருங்கள், நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்கு பார்த்தீங்களா? இந்த உருளைக்கிழங்கை கையை எடுக்கிறேன், நல்லா பாருங்கள், அப்படி வேக வச்சுக்கணும். உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது எப்படி வேகணும்னா, நீங்கள் 1/2 கட் பண்ணி அப்படியே குக்கரில் போட்டுருங்க. குக்கரில் போட்ட பிறகு நல்லா வெந்த பிறகு அந்த தோலை எடுத்துருங்க. எடுத்த பிறகு இந்த மாதிரி பக்குவத்தில் கட் பண்ணிடணும். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் தோலை எடுத்துகிட்டு க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி போட்டோன்னா அதுக்கப்புறம் கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். வித் ஸ்கின்னோடு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிட்டு போட்டு கட் பண்ணுறங்க. உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் வேறு. இதுக்கப்புறம் என்கிட்ட இப்போ பாஸ்மதி ரைஸ் தான் இருக்குது. நீங்கள் வீட்டில் பொன்னி ரைஸ் இருந்தால் பொன்னி ரைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பாஸ்மதி ரைஸை வந்து நம்ம என்ன பண்ணுறேன்னா, நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ரைஸ் வெறையாக இல்லை, வெறையாக இருக்கக்கூடாது. வெறையாக இருந்தால் இந்த ப்ரிப்ரேஷன் நல்லா இருக்காது. எப்படி உருளைக்கிழங்கு நல்லா வெந்து மசிஞ்சு கையில் தொட்டால் மசிஞ்சு பண்ணுமோ அந்த பக்குவத்தில் இது நல்லா வேக வச்சுக்கணும், சரிங்களா? வீட்டில் பொன்னி ரைஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், பச்சை அரிசி வேண்டாம். சீரக சம்பா ரைஸ் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். சீரக சம்பா ரைஸ் வந்து பிரியாணிக்கு எப்படி சாப்பிட்ருப்பீங்களோ, பிரியாணி அதாவது சிக்கன் மட்டன் போட்டு வீட்டில் பண்ணியிருப்பீங்க, எப்படி வாசம் கமகமன்னு சூப்பராக வருமோ அதே மாதிரி சீரக சம்பா ரைஸும் இந்த ப்ரிப்ரேஷன் யூஸ் பண்ணலாம். ஆனால் சீரக சம்பா ரைஸை நல்லா வேக விட்டுருங்க. அது கொஞ்சம் முன்னாடி வெந்த மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் எடுத்திங்கன்னா அது என்ன ஆகுனா உங்களுக்கு வேறு வேறையாக ஆகிடும், சூடு ஆரம்பம் இருக்குது. இது சின்ன ஒரு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் கிடச்ச விஷயம் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றி சூடாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கடுகு இருக்குது பார்த்தீங்களா, எண்ணெய் சூடான பிறகு இப்படி போடுறேன். போட்ட உடனே அந்த மழை பெய்கிற மாதிரி டப்பு டப்பு டப்புன்னு நல்லா பொரிஞ்சு வரும். இந்த மாதிரி பொரிஞ்சு வந்த பிறகு எப்பவும் போல் நம்ம வந்து உளுத்தம்பருப்பு போடுறோம். இந்த உளுத்தம்பருப்பு போட்ட உடனே நான் தனியாக வறுத்து தான் அடுத்த ஸ்டேஜ் போகணும்னு சொல்லுவேன். ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வெங்காயத்தை இதில் போட்டுடுறேன். சேர்த்து போடுங்க, கொஞ்சம் சூடு தன்மை கம்மியாகும். அதனால் சேர்த்து போட்டு அப்படியே வதக்க ஆரம்பிக்கிறோம். கூட கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போடுறோம். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுனா, உங்களுக்கு அந்த வெங்காயம் வதங்கிற டைமில் அந்த உளுத்தம்பருப்பும் கலர் மாற ஆரம்பிக்கும். இதுதான் விஷயம். இதே வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டிங்கன்னா அப்போது வந்து உளுத்தம்பருப்பு லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போடலாம். நான் போடுறது கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டிருக்கேன். ஏன்னா அந்த உருளைக்கிழங்கோட ஒரு வெங்காயம் அந்த சாதம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால தான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டால் இதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை, சரிங்களா? இப்போ இவர் என்ன பண்ணுறோம், இதை அப்படியே மெதுவாக இப்படி குக் பண்ணுங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்னும் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறேன். அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு போட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் போட போகிறோம். அதனால் கொஞ்சம் இப்படி லைட்டாக வதக்கிட்டே இருக்கீங்க. இதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா சாதம் சொன்னால் பார்த்தீங்களா, இந்த மசாலா சாதம் சொல்லும்போது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் தான் அந்த வாசம் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். பக்கத்து வீடு வரைக்கும் வாசம் போகணுன்னா இது மாதிரி பண்ணுங்க. அப்போ தான் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வேலை வந்து நல்லா சூப்பராக கிடைக்கும். அதாவது நல்லா வாசம் வரும்னு சொல்ல வரேன், வேறு எதுவும் இல்லை. இப்போ பாருங்கள், இப்போ லைட்டாக அப்படி சாத்தே பண்ணும்போது எனக்கு கம நல்லா வாசம் வருது. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்ட பிறகு கட் பண்ணி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கை இவர் என்ன பண்ணுறேன், இப்படி போடுறோம். போட்டுட்டு திருப்பி பேனில் மசாலா போடாமே இப்படி டாஸ் பண்ணுறேன். லைட்டாக அப்படி டாஸ் பண்ணுங்கள். டாஸ் பண்ண டைமில் தேவையான அளவுக்கு உப்பு. ஏன்னா காய் வேக வைக்கும் உப்பு போட்டிருக்க மாட்டீங்க, அது மாதிரி தெரியும் வீட்டில் எல்லோரும். அதனால் நானும் உப்பு போடல, இப்போ உப்பு போடுறேன் கொஞ்சம். இதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள்,
இதுக்கப்புறம் அந்த மல்லித்தூள் கொஞ்சம் தூக்கலாக மல்லித்தூள் போடுங்க, மிளகாத்தூள் கொஞ்சம், இதெல்லாம் போட்டு இப்போ தலைவரை நம்ம என்ன பண்ண போகிறோம், பேனில் டாஸ் பண்ண போகிறோம். இப்படி டாஸ் பண்ணும்போது கொஞ்சமாக தண்ணி, லைட்டாக தண்ணி இருக்கணும், அதிகமான தண்ணி இருக்கக்கூடாது. இப்படி தண்ணி போட்டு அப்படி லைட்டாக ஸ்மாஷ் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் எல்லாமே வந்து நல்லா வேகணும். இப்படி அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கெல்லாம் இப்படி லைட்டாக ஸ்மாஷ் பண்ணுறோம். இந்த கொத்து பரோட்டா போடுவாங்கள்ல, எல்லாரும் கொத்து பரோட்டா பிடிங்களா, அந்த மாதிரி உருளைக்கிழங்கு கொத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு காய் வந்து முழுசாக இருந்தது, லைட்டாக அப்படி கொத்துன பிறகு அந்த காயும் லைட்டாக ஸ்மாஷ் ஆன மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி இருக்குல்ல, இந்த கொத்தமல்லியை நல்லா தாராளமாக போட்டு திருப்பி நல்லா பிரட்டுங்க. இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிற டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வேக வச்ச சாதத்தை இதில் போட போகிறோம். சாதம் அதிகமாக இருக்கக்கூடாது, திருப்பி சொல்கிறேன், சாதம் அதிகமாக இருந்தால் சாப்பிட பிடிக்காது. அதனால் தேவையான அளவுக்கு சாதம், உப்பு தேவைப்பட்டால் திருப்பி கொஞ்சம் உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை தேவைப்பட்டால் நீங்கள் இந்த இடத்துல போட்டலாம். போட்ட பிறகு இந்த சாதம் இது எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணுங்கள், கொந்தி விடுங்க. ஏன்னா சில ப்ரிப்ரேஷன் இப்படி தான் சாப்பிட்ணும், இப்படி தான் நல்லாயிருக்கும். நீங்கள் கொஞ்சம் அந்த நீங்கள் வந்து ஒரு பருப்பும் சோறு ஒரு சிக்கனும் போட்டு நல்லா கொஞ்சம் கொலையை விட்டு சாப்பிட்டு பாருங்களேன், மசாலா போட்டு அதோட வாசம் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும், பிரியாணியே மிஞ்சிடும். அந்த மாதிரி தான் இந்த மாதிரி ப்ரிப்ரேஷனாக அந்த சாதமும் அந்த உருளைக்கிழங்கும் எல்லாம் டுகெதராக மிக்ஸ் ஆகிருக்கணும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிளேட்டில் மாற்றிடுறேன். உருளைக்கிழங்கு மசாலா சோறு, அதாவது சாதம் எப்படி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து அந்த சுட சுட செஞ்சு அப்படியே சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அப்படி கையில் எடுத்து தொட்டுக்கெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அப்படி தொட்டுக்கு எதனா வேணும்னா நீங்கள் கொஞ்சோண்டு இந்த வெங்காய பச்சடி பண்ணிக்கலாம், இல்லை பூந்தி பச்சடி பண்ணுங்கள். அந்த தயிர் பச்சடி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி எனக்கு அது செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், வேறு எதுவுமே தேவையில்ல, அல்டிமேட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசம் ப்ளஸ் அந்த மிளகாத்தூளோட காரம், அப்புறம் அந்த உருளைக்கிழங்கு, அந்த வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்மளோட கமகம சமையலில் ஒரு சீக்கிரமாக ஒரு சவுத் இந்தியன் ஸ்டைலில் பண்ணுற ஃப்ரைட் ரைஸ் தான் சொல்லுவாங்க. இதை டக்குன்னு பண்ணி கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு சூப்பர் ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.